மாமு பாத்தீங்களா? யாரா அவரு? எல்ல கல்லு மேல நாய் யாரா சொல்லுங்க? டேய் டேய் வீட்டுக்கு போற வாமி. யார் சொல்லுங்க? எங்க பலாப்பா பெரியப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு இந்த பழமொழியை. எல்லாம் ஏற்கனவே நட்டு வச்சிருக்கோம். சும்மா போற நாயை அது மேல ஒண்ணு குத்துட்டு போகும். எங்கதான் வருவான் புண்ணியவான் நல்லா இருக்கிற இடத்துல அவன் அசிங்கப்படுத்துவான். அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க நாய் எல்லைக்கலை மேல போற கட்டியா நல்ல இடத்துல ஏடா போறேன்னு. நாய் எல்லைக்கலை மேல ஏறி உட்காருக்கா. தப்பான பழமொழிங்க. பழசு பழசுதான். புதுசா அப்படியே அம்மா அம்மா அமாவாசை சோறு அமைச்சர் அவர்களே ஏங்க அண்ணா மலாட்டாண்ணா என்ன சொல்லு? யாரேவா? இதோ நாட்டிய மாதர்கள். நாட்டிய மாதர்கள் என்ன ஊர் தெரியுமா? யாரு? இது சூத்துப்பட்டு. சேத்துப்பட்டு. அது அவங்க அம்மால குடுக்கணும். எனக்கு ஆண்களை பிடிக்காது. மேடம் யாரேவா? வாங்க மேடம். மேடம் அவங்க 1500 ரூபாய் நேற்று கொடுத்தேன். பாப்பா தெரியுமா? யாரேவா? என்ன? நாட்டிய பார்வழி நாட்டிய பேரொலி. பத்மினி பத்மினி கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கினாங்க. ஆமா அவங்க மாநாட மயிலால கலா மாஸ்டர் அவங்களால டான்ஸ் கலா மாஸ்டருக்கு இவங்க டான்ஸ் கத்து கொடுத்தாங்க. இவர்களா? அம்மா உன் பேர் என்னம்மா? கல்பனா. என்னது? கல்பனா. தண்ணி வரும். கல்பனா. சுகுணா மோட்டர் கல்பனா குப்பையா பம்புல தண்ணி வரும். ஏய் இன்னொரு பேர் கூட இருக்குது. என்ன பேரு? முக்தாஜ். நல்ல முக்தாஜ். நீ வாழ்த்தாங்க. உன்னை பார்த்தாதான் பொண்ணு கொடுக்குது எனக்கு. ஏய் என்னதுடா? மாஸ் மாஸ்கா? எம்ஏஎஸ்கே மாஸ்க்னு சொல்லுடா. ஒன்னாங்களா டீச்சர் எம்ஏ சொல்லுடா. உன் பேர் என்னம்மா? என் பேரு தான் ஐஸ். அப்படி கிடையாது. இது அந்த ஐஸ் கிடையாது. இது கப் ஐஸ்டா. ஐயோ எனக்கு ஆகாது. அப்படியே ஸ்பூன் போட்டு அள்ளி அது சாப்பிடு. பூனைக்கிற போட்டு சொல்லு. பூனை கிடையாது. இங்க வாங்க. உன் பேர் யாரேவா? உன் பேர் என்னங்க? என்னுடைய பெயர் தான் தேன். நக்கிடுவோம் நான். அவன் தேன் வைக்கிறவன் அவன். ஈசி கலாய்ச்சிருவான். உனது பெயரு? எதுக்கு வந்துக்கிறாங்க தெரியுமா? பார்ப்பதற்கே இவ்வளவு அழகா இருக்கிறானே. எல்லாம் எதுக்கு ஏய் வராங்க? நான் கூப்பிட்டேன். துண்ணுட்டு தூங்குறதுக்கு. மழை வரும் தூங்கலாம்னு பாத்தீங்களா? ஏய் உருவா. ஏய் சிறப்பான நாட்டியம். அப்படியே நீங்க காட்டுறது கோபாலுக்கு இந்தா, நான் காட்டுனா நீ பாப்பியா? பாக்குற அளவுக்கு தான் பாக்கலாம். மாஸ்டர் விட நல்லா தான் இருக்கான். நான் மேடம் மூஞ்செல்லாம் காட்டுறீங்க. சிறப்பான நாட்டியம். ஆகட்டுங்க. ஏய் என்ன ஆம்பளை பிள்ளை சட்டை போட்டுருக்க? நாட்டியம் சிறப்பாக இருக்க வேண்டாம். ஆகட்டும். அப்படியா பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான். ஆகட்டுமா. இவள் பாடல் பாடினா எப்படி இருக்கும்? எப்படிங்க? எழுந்த பழம். அது மாதிரி நல்லா சிறப்பா இருக்கணும். அப்படியா ஆகட்டும். ஏறி நன்னா வாங்கடா காட்டுறா. பழத்தை நல்லா பறிக்கட்டுமா? அந்த பழத்தை நல்லா பொறுக்கட்டுமா?
வாயில வச்சு நல்லா ஊதுங்க. அம்மா இப்படியே வருவா. அப்படிங்களா? ஹலோ மாஸ்டர். என்னடா ஐயோ, என் உடம்பா மேல கை வைக்காத மாதிரிலாம் உடம்பா இது. பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து போய் வாழ்பாடுகளை விட்டா போதும். 10 வீட்டுக்கு ஜன்னல், ரீமோட், வாசல், பின்னாடி ஒரு ஆப்பு வைக்கலாம். நீங்க பாருங்க இருந்தாலும் மேல கை சில்கன் பெண்களை தவறா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. பெண்கள் கப்பல் இருக்கிறாங்களா? மொத்தம் 6 பெண்கள். 5 பெண்கள். அஞ்சரையா? யாரு அரை யாருடா? ஆறடா நான் அரை, அது முக்கா. இது கால் வாய். என்னவோ வச்சுக்கலாம்டா. ஏய், தவறா பேசாதன்னு சொல்லிருக்கேன். கால் மேலே போடுவா அப்படியே. சொல்லுடி குருபையா. நான் சரோஜா அடிக்கிறேன். சொல்லுடி குருபையா. சரோஜா சாமான் பத்திரம். என் மாசம் மேல கை வைக்க கூடாது. மேல கை வச்சா 3 லட்சம் கொடுக்கணும்டா. என்னத்துக்கு? ஆமா. கை வைக்க மாட்டேன், கையே வைக்க மாட்டேன். 3 லட்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்டா. சரி கை வைக்க மாட்டேன். வேற எதுவுமே வைக்க மாட்டேன். எப்படி சொல்லலாம் நீ? எப்படி சொல்லலாம்? நான் ஓபோ குமரி வாங்கி போவோம். யாருடா? ஹிந்தி நடக்கிறப்ப என்ன வைடா வைடா. யாரு? எங்க யாரு வைடா? வச்சு பாரு. அடே விடா. அட பாவியா. ஓர வாடி சொல்டா. போடா. இந்த போட்டா போடா. ஏய், எல்லாம் கூட்டம் சேர்றாங்கடி அம்மா. அம்மா பாருமா குரு. ஹாஸ்பிடல் போறோம். உங்களுக்கு போறாங்க. கார் டைம் கிராம் போடா. கார் எடுத்து சொல் கார். என்னது? கார் எடுத்து சொல் ஹாஸ்பிடல் போடா. என்னத்தான் சொல்றீங்க? அட ஒரு நாள் இறக்க ஒரு தலையை தெரிஞ்சு ஹாஸ்பிடல் போனா ஹாஸ்பிடல். என்னத்தான்? அவளை பெட்ல சேர்க்கணும். ஹாஸ்பிடல் போகணும். எப்படி அப்படி ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறது? ஏய், ஒரு 20,000 ரூபாய் கூட ஹாஸ்பிடல் போகணும். டச்சை, உள்ள இருக்கிற தேங்காய் பொடி எடுத்து கடைசி ஏய், ஏய், எது கேட்க முடியும்? உள்ளதான் பாக்குறோம். ஏய், எடுக்கிறோம், வைக்கிறோம், காய வைக்கிறோம், காய் முடியுது. நீங்களாவது பரவாயில்ல, என்னத்துக்கு? புதுசா வச்சுக்கிறீங்க. ஆமா. பஞ்செல்லாம் கீஞ்சி போய் வச்சுக்கிறீங்க. முன்னாடி எடுத்து நாய் ஒண்ணு பின்னாடி வந்து முட்டை ஏய், ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் தேடி நடக்கிறாங்க. ஏய், நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன். இந்த மாதிரி சபையில தேங்காய் முடின்னு சொல்லாதன்னு. சொல்லுவியா? சொல்லுவியா? ஒத்துணுமா? சொல்லுவியா? இப்படியா முட்டை சண்டி கண்ட வச்சுக்கிறோம். அப்படியே வலிக்கிறதால வச்சுக்கோ. ஆமா. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போறோம். டாக்டர் பார்க்கணும்டா. டாக்டர் வருவார். நல்ல பெரிய டாக்டரை பார்க்கணும். துணி காண்டி எடுத்து கொடுக்க தோச்சு கொடுப்பாரு. தூக்கம் வர மாட்டேன் உனக்கு. எங்களுக்கும் எல்லாமே உக்காரு உக்காரு உக்காரு. எங்களுக்கும் எல்லாம் இருக்குது. ஆமா. முத்துராஜெல்லாம் போட்டுக்கிறேன். சொல்லுடா. சிறப்பான நாட்டியம். நாட்டியம். என்னடி சிறப்பான பாடம். அப்படியா? காட்டுவா. காட்டுவா. கண்ணாடி மூக்குத்தி வாடி கசினப்பு
ஆதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். கோயில் உள்ளே மணி அடிக்கிறார்களே. ஐயா, உடைய நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா. போடுறா வாயே. நாட்டில் கொலையா? என்ன கேஸ்னே தெரியல. டேய், பயலே. டேய், வாங்க. இந்த பெண்ணை எங்க பார்த்தாமல் தெரிகிறதே. பார்த்தா மாதிரிக்குதா? யார்கிட்ட பாரு. என்ன கேஸ் இது? ஐயோ. மாட வைக்க போற கேஸ். டேய், இந்த பொண்ணை எனக்கு எத்தி வேணாமா? பையன் காரணமா தான் தூக்கி வந்துக்கிறான். டேய், பயமா இருக்கா எனக்கு? பயமா இருக்குடா. ஒரு சான்ஸ் கேட்டு விசாரிக்கலாம். நடந்தது என்ன? ஐயா, ஆ? கொலை ஐயா, ஆ. கொலை, மாபெரும் கொலை நடந்து விட்டது ஐயா. தென்னங்கொடியா பனங்கொடியா? நடந்தது கொலையா? கொலையா? கொலை என்ற என் கொலை என்று எடுக்கிறதே. நடுங்காத பின்ன. பின்னாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சது அமைதியாரு. தீர விசாரிங்கள் மன்னா. அப்பா நீதி தவறாது. இந்த மகேந்திராவின் ஆட்சியை என்னுடைய ஆட்சியை கொலை கொள்ளை கற்பழிப்பு இவையனைத்து நடக்கிறதா? இந்த கொலை செய்த கொலைகார பாவி யார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு நான் தக்க சன்மானம் கொடுப்பேன். மன்னவா, இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு உனக்கு தெரியும். தெரியுமா? வரஞ்ச மாமா. சான்ஸ் கேட்டல குத்தா இல்ல. அப்பா, அந்த கொலைகாரன் யார் என்று என்னிடத்திலே சொன்னால் உனக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். உண்மையாக, உண்மையாக, சத்தியமாக, சத்தியமாக, உறுதியாக உறுதியாக சொல்லுகிறேன். கணம் கோட்டான் அவர்களே, வயிற்றுல உளர்றேன். கணம் கோட்டார் அவர்களே, இதற்கு சரியான சீதபேதியா? நீதிபதி அவர்களே, நீதி தவறாத நமது நாட்டிலே இனி இந்த ஏழை பெண்ணை ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாரா? சொல்ற யாரா? யா யார்? யா யார்? யா ஆட சே சொல்றா. நம்மள கொலை பண்ணிடுவாங்க பாருங்க. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலைகாரன் யார் என்று உனக்கு தெரியுமா? தக்கக்க பௌ நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் கொடை வைத்தது. அப்படியா? யாரும் சொல்ல பார்க்கலாம். தைரியமா சொல்லு. நீதி தவறாத நமது நாட்டிலே ராத்திரி இந்த ஏழை பெண்ணை ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த கொலை குற்றவாளி செய்தவன் யார்? தைரியமா சொல்லுப்பா, தைரியமா சொல்லு. நான் இருக்கிறேன், தைரியமா சொல்லு. நீ இருப்ப. கொலைகாரனா? சொல்லு. ஐயோ குத்துறான் அம்மா. ஐ முறுக்குறான். எவ்வளோ கொலை பண்ணா, எவ்வளோ சத்தா. யார் கொலைகாரன்? நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது யார்? 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 கொலை செய்தவன் தான் ஆட செய்தவன். காவல். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? ஐயா, இந்த கொலையை செய்தவன் செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா. இந்த நாட்டிலா? ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான்? இந்த நீதிமன்றத்திலா? கற்பழித்து கொலை செய்த கொடிவன் யார் தெரியுமா? யார்? உன் நாட்டு அமைச்சர் தான் கருணாநிதி. பாடுபட மாட்டேங்கிறான். நான் கொலை செய்யவில்லை. இவனு ஒரு வேலையில வெட்டி பாயா. இவன் தான். என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். மன்னா, கொலைகாரன் நான் அல்ல. தீர விசாரிங்கள் இவனை. இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன் தான். சகோதரா, சாமா பத்திரம். ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் சபாஷ். நீதிமன்றத்துக்கு வந்ததே தவறு. எக்கக்க பௌ. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விரைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் நீதிமன்றத்துக்கு ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரனை விரைத்து விட்டாயே. அவர் யார்? எப்பேர் வெட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து ஒரு கொலைகாரனை உரைக்கலாமா? கொலைகாரனை உரைத்து உடன் நாட்காட்டி வேண்டும். அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேர் அரசபை
சபையில் ஏன் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பெண் யாருடா எனக்கு தெரியாது. இந்த பெண் உங்களுக்கு தெரியாதா? இந்த நாட்டுக்காக எப்படியெல்லாம் உழைத்து வருகிறேன். கையை தூக்காத. பாண்டமாக எப்படி பண்ணி சுமத்துகிறான். மேலே போமா தேவி, கீழே ஆகாயம் சாச்சங்க. கையெல்லாம் ஒத்துறா. உள்ள ஒரு கட்டிக்கிட்ட சாப்பிட்டியா? பழக்கமே கிடையாது. தவளை வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி விட மாட்டி பப்படு நாளியா பூமா தேவி காலை கலப்பிக்கிறா தோலை உரிப்பாங்க பாடி எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. ஏப்பா ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செல் குறித்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்கிறார். அமைதியாக இருக்க வேண்டும். சிறிய பெண்கள் எல்லாம் பேசக்கூடாது. இப்போதான் அயல் நாட்டில் பட்டப்படி முடித்து வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பொறுப்பு. பெரியவர்களாக பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. அமைச்சர் அவர்களே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். சரியான முறையில் விசாரித்து இவருக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க. அப்பா, இந்த கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். பச்சாமரை குளம். கொலை நடந்த இடம் அந்த பொற்றாமரை குளம். எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். மறுக்கப்படாத உண்மை இது. அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா இதுக்கு யாரா சாட்சி? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நெஞ்சுக்கு தேவை நல்ல சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அதவா நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் அல்லாதவன் அல்லாய் பரவானிதர்களா. அட துரோகி, அட நயவஞ்சகா. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. அட பாவிகளா, சதிச்செயல் செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லார் மனம் கல்லாய் போன மனிதர்களானே. ஐயா, இந்த குலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, இந்த குலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. ஐயா, இந்த கடவுள் தான் சாட்சி. மண்ணையும் கட்டி நான் சிரிக்கிறேன், நல்லா சிரிக்கிறேன். கட்டியா மச்சான், என்ன ஒரு கணவன் அவனை மதிக்கிறான பாத்தியாமா? பெண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கும் கடவுள்
கடவுள் சாட்சியா? கடவுள் அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று அழகம்மனே இருக்க நானே ஒப்புக்கொள்கிறேன். கஞ்சிக்கிட்ட பையன் அவன் சொல்றான். கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான்? எப்படி வருவார்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தானா ஊர்ல எத்தனை நாட்டமகார் மாட்டுவாங்க தெரியுமா? எல்லாருமே மாட்டுவாங்கடா. கல்லாக இருக்கும் சாட்சியை விட கண்ணால் பார்க்கும் சாட்சி நேத்தன தடவி கிடக்குறேன். சொல்றான். அப்பா இறந்து கிடக்கிறாளே இந்த பெண் யார்? அவளுடைய பேர் என்ன? இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இருந்து பிணமாக கிடப்பது ஐயா, என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, என் தங்கச்சி சுகந்தி ஐயா, சுகந்தி ஐயா. தங்கச்சி சூத்தியா? உன்னுடைய தங்கை சுகந்தி. உண்மை உன் பேர் என்னப்பா? என் பேர் சுந்தர் ஐயா. சுண்டுலா? சாப்பிடுறேன். உன்னுடைய தங்கையை தளபதியாத்தான் கொலை செய்தார் என்று நீ நீதிமன்றத்திலே வாதாடுகிறாய். உண்மைதான் ஐயா. என் தங்கையை கற்பது கூட சேர்ந்தவன் கொண்டு கண்ணால் பார்ப்பது பொய், வாய் காதால் கேட்பது பொய், பொய். தீர விசாரிப்பதே மெய் என்று சான்றவர் உண்மை, உண்மையான சொல்லுகிறார். கருத்து. இந்த நீதிமன்றத்திலே சாட்சி இல்லாத வழக்கு, வழக்கு, சாரிரம் இல்லாத சங்கீதம், சங்கீதம், ஏற்று சுரக்கா கூட்டுக்கு வருவாதி, வடே, வடே. அண்டக்கார சொந்தக்கார சாட்சி செல்லாது. எது? ஒரு கதை எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் விட்டு ஐயா, சூத்தின ஓரா கஞ்சிக்கலாத பையன். என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா? செல்லா, செல்லா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா? ஐயா, ஐயா, என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கைக்கு சரியான நீதி வழங்கவில்லையே, என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே. ஐயா, ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா, என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா, பச்சை மண்ணையா என் தங்கச்சி. என் தங்கையின் வாழ்க்கை சீர்திருத்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியும் என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே, என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே. ஐயா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மண்டல வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கட்டுக்காக தன் மகனை சேர்க்கென்று கொண்டாட மனித சோழன் அப்படிப்பட்ட பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தறித்தார ஸ்ரீ சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரிய பரிசாக கொடுத்தாரே பாரி வண்ணல் அப்படிப்பட்ட பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கையை பிரிந்து நான் தவிக்கிறேன் ஐயா, என் தங்கச்சியை பிரிந்து நான் ஐயா, இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லுங்க என் தங்கச்சி மட்டும்தான் ஐயா. என் தங்கையை பிரிந்து நான் துடிக்கிறேன் ஐயா, என் தங்கச்சியை பிரிந்து நான் தவிக்கிறேன் ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா? என் தங்கையை பிரிந்து எப்படி நான் திரும்பி தவிக்கிறனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் திரும்பி துடிக்கிறனோ, அதே போன்று இதை ஏழை என் வயிறேந்து சாபத்தை தரப்போறையா, என் வயிறேந்து சாபத்தை தரப்போறேன். ஒரே தங்கையை பிரிந்து எப்படி நான் திரும்பி கத்தி கத்துக்கிட்டனோ அதே போன்று